வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான 2 மதிப்பெண் முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உரைநிலையில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களை எழுதுக. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் சிறு கூலங்கள் சிலவற்றை எழுதுக. அடுத்து மூணாவது கொஸ்டின், பின்வரும் நில வகைகளின் பெயர்களுக்கான காரணங்களை குறிப்பிடுக. அடுத்து நாலாவது, நமக்கு உயிர் காற்று அந்த இருக்குல்ல அதுக்கான 2 முழக்கத்தொடர்களை எழுதுக. இது வந்து 4வது கொஸ்டின். அடுத்து 5வது கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது, மொப்பக்குளையும் மணிச்சம் இக்குறளில் விருந்தோம்பல் பற்றி திருவள்ளுவர் கூறும் கருத்து. 7வது, காலில் பின்னடி சென்று அந்த இருக்குல்ல அந்த கொஸ்டின். அடுத்து 8வது, வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. 9வது வந்து பெப்பர் குறிப்பு வரைக. 10வது கொஸ்டின், வறுமையிலும் படிப்பின் மீதும் நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதுக்கு சான்று. அடுத்து 11 வந்து அவயத்துக்கான குறிப்பு. அடுத்து வந்து விடைகளுக்கேற்ற வினாக்கள் எழுதுக. பாருங்கள், நமக்கு வந்து விடை கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்குரிய வினாக்கள் எழுதுகிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ தமிழ விருந்தோம்பில் தனித்து உண்ணாமை என்பது தமிழ விருந்தோம்பில் பண்பின் அடிப்படை. இது வந்து விடை. இதற்கான கொஸ்டின் எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் தமிழ விருந்தோம்பில் பண்பின் அடிப்படை. இதை மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம செய்யுளுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மண்ணும் சிலம்பே மணிமே கலைமணிவே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த 5 காப்பிகளோட பேர்கள் மட்டும் எழுதுறது. அடுத்து வசன கவிதை குறிப்பு வரைக. 3வது கொஸ்டின், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. 4வது, பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்கள். அடுத்து இரடி பொறுமல் பெருகுவீர் அந்த கொஸ்டின். உணவு விருந்து குறித்து பழமொழிகள். அடுத்து 7வது, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பங்கினை எழுதுக. அடுத்து 8வது வந்து உயிர்கள் உருவாகி வளர பூமியில் எவையென அந்த பரிபாடல் நூலில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த கொஸ்டின். அடுத்து 9வது, செய்குதம்பி பாவலரோட கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக்குக. 10வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா சதாவதானம் என்றால் என்ன. அடுத்து 11வது கொஸ்டின் வந்து இந்த லைன் கொடுத்துருக்காங்களே அதை யார் சொன்னான்னு சொல்லி அந்த மாதிரி கொஸ்டின். அடுத்து 12வது, சாந்தமனதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லித்தண்டுகள் இக்கவிதை அடிகள் உணர்த்தும் உள்ளழகை எழுதுக. அடுத்து வந்து 13வது கொஸ்டின், கும்பகர்ணன் வந்து தூங்குவார் அப்போ அந்த லைன் வரும் பார்த்திங்களா, அதை வச்சு ஒரு கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டின். அடுத்து 14வது, அந்த ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க, அவங்கன்னா யாருன்னு சொல்லி அந்த சிலப்பதிகாரத்தில் கூறப்படுற இது. அடுத்து 15, மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது. 16, காலக்கழுதை கட்டருமானாலும் கவிஞர் செய்வது யாது. 17வது கொஸ்டின், காய்மணி ஆகு முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் கருத்து யாது. 18வது வந்து வாழ்வில் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார். அடுத்து 19வது கொஸ்டின், நச்சப்படாதவன் செல்லும் இத்தொடரில் நச்சப்படாதவன் சொல்லுக்கு பொருள். அடுத்து 20, நச்சு மரம் பழுத்தற்று இத்தொடருக்கான பொருள். 21, கரப்பீடு இடுமை. அடுத்து 22 அந்த குறள். அடுத்து 23 வந்து சென்னாபோதர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி. அது 24 அந்த குறள் கேட்டிருக்காங்க, குன்றேன்னு தொடங்குற குறள். அடுத்து விடல் என முடியும் குறள். அடுத்து வந்து நமக்கு என்னென்ன பாட்டுலாம் கேட்கலான்னு சொல்லி அந்த கட்டாய நல்ல ஒரு பாட்டு எதாவது சொல்லுவாங்களா, அதில் பாட்டு என்னென்ன பாட்டு கேட்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருக்குறள். இந்த திருக்குறள் எல்லாமே பார்த்துக்கோங்க. மெய்ப்பொருளில் தொடங்குறதும் கேட்கலாம், முடிவும் கேட்கலாம். ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுதி தெரிஞ்சிருக்கணும். தொடங்குறதுன்னு கேட்டாலும் திருக்குறள் எழுதி தெரிஞ்சிருக்கணும். முடிகிற அந்த குறள் கேட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த குறளில் லாஸ்ட் என்ன முடியும்னு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து எழுத்துப்பிழை இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. அதில் மார்க் ஒரு எழுத்துப்பிழை விட்டாலும் 1/2 மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ இந்த மனப்பாட பகுதி எல்லாமே நீங்கள் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அடுத்து இலக்கணத்தில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வினை அடியை விகுதிகன் இணை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது, தற்கால உரைநடையில் சிலையடை அமையும் நயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து 5வது வந்து தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக. நம்ம கொடுத்துருக்காங்களா, அது என்ன தொகைநிலை தொடர். அன்பு செல்வன்னா 2ஆம் வேற்றுமை வரும் பயணம் உடந்தக்க தொகை. தொடுதிரைனா என்னது வினைத்தொகை. அந்த கொடுத்துருக்காங்களா, அது நம்ம என்ன வினைத்தொகைன்னு சொல்லி எடுத்து எழுதுறது. அது இதுலேருந்து நமக்கு 2 மார்க்கில் வந்து கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நமக்கு எழுத வந்துருக்கணும். அடுத்து 6வது பாருங்கள், தண்ணீர் குடி தயிர் குடம் தொகை சொற்களை விரித்து எழுதுக. அது விரித்து எழுதுறது. அடுத்து வந்து மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. நமக்கு இலக்கண குறிப்பு கூட 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து எழுது என்றால் என்பதன் விரைவு காரணமாக எழுது என்றால் இந்த அடுக்கு தொடரானது சிரித்து பேசினர் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். அடுத்து 9வது, பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அந்த கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வலு அமைதி ஒரு லைன் கொடுத்து அது என்ன வலு அமைதி அதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம்.
அதுக்கடுத்து ஒரு எடுத்துக்காட்டு எழுத சொல்லியிருக்காங்க. அந்த எடுத்துக்காட்டு ஒரு வலுவு மீதி கொடுத்து கால வலுவமை எடுத்துக்காட்டாக அமைவதுன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு ஒரு கொடுத்துட்டு அதை வந்து திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. கேட்பான்னா எப்படி எழுதணும், கேட்கும் அந்த மாதிரி. அடுத்து வினா வகையும் விடை வகைகளையும் சுட்டுக. வினா வகை எத்தனை, விடை வகை அந்த மாதிரி. அடுத்த கொஸ்டின் வந்து வினா எத்தனை வகைப்படும் அவையாவை, அடுத்து விடை எத்தனை வகைப்படும் அவையாவை. அடுத்து வந்து நமக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு அதே அந்த வினாக்களோட வகைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க. அறிய வினாவா அறியா வினாவா அந்த கொஸ்டின்லாம் இருக்குல்ல, அது வந்து நமக்கு அதில் என்ன வினான்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சில இதை கொடுத்து அதில் முதற் பொருள் எது கருப்பொருள் எது அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருப்பொருளை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து தேங்க்யூ. அடுத்து அசை வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும், அதையும் பார்த்துக்கோங்க. 5 மார்க்லேயும் வரலாம், 2 மார்க்லேயும் வரலாம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அட்டவணை கேட்டிருந்தாங்க. அடுத்து பாடாந்திணை அதோட இது தீவக அணியோட வகைகள் யாவை, அன்பும் மரணம் உடைத்தன் அந்த பாட்டு இருக்குல்ல, அதில் வந்து அணியோட இலக்கணம் அணி இலக்கணம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொள்வர் கொள்கை குறைப்பேர் குறைக்க அந்த இருக்குல்ல, அதில் இருக்கிற இலக்கண குறிப்பை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் எல்லாமே பார்த்துக்கோங்க. நமக்கு கொடுத்து அதை கூட நம்ம 2 மார்க்கில் ஏதாவது ஒரு இதை கொடுத்து அதுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே பகுபத உறுப்பு இலக்கணம் தான். அடுத்து சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. அந்த பிழைகளை வந்து திருத்தி அந்த பாருங்கள், அந்த 3 சொல்லி 2 சொல்லி ஏன் போட்டிருக்காங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி நமக்கு கேட்கலாம். அதே மாதிரி தான் கீழேயும் பாருங்கள், அதே தான் கொடுத்துருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்கலாம் அதுவும் கேட்கலாம். அடுத்து கூட்டு பெயர்கள் ஆடுனா ஆட்டு மந்தை பழக்குலை அதை மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் எண் அந்த ஒரு 4 கொடுத்துட்டு 4க்கு தமிழ் எண் என்ன அது மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வினைமுற்றை வினையாளன் பெயராக வினைமுற்றை வந்து வினையாளன் பெயராக மாற்ற மாதிரி அதே 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து வந்து குறிப்புகளை கொண்டு வினாவிலே விடை இருப்பது போட்டு வினாத்தொடர் அமைக்க. அதுக்கடுத்து வந்து இதில் என்ன தொகை இடம்பெற்றிருக்கு பண்பு தொகை அந்த மாதிரி கொஸ்டின். அதுக்கடுத்து நயமிகு தொடர்களை படித்து ஏற்ற தலைப்புகளை எடுத்துழுக அந்த போட்டு அதுக்கு வந்து என்ன தலைப்பு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த தொடரை வாசி பார்த்து நம்ம அதுக்கு ஏற்ற நம்ம ஹெட்டிங் எழுதுகிற மாதிரி. அடுத்து பழமொழியை நிறைவு செய்ய. பழமொழியில் கொஞ்சம் மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற பழமொழியும் உங்களை எழுத சொல்கிற மாதிரி. டேஸ் அமிதம் நெஞ்சு அளவுக்கு மீறினால் அமிதம் நெஞ்சு அந்த மாதிரி. அடுத்து இரு சொற்களையும் ஒரே தொழில் அமைச்சு எழுதுக. ஒரே மாதிரி சிலை அதை வந்து நம்ம வந்து வாக்கியமாக அமைச்சு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு லைன் கொடுத்து அதில் இந்த லைன் விட்டுருப்பாங்க, அதில் எந்த ரா வரும் எந்த லா வரும் அந்த மாதிரி கொஸ்டின். அதுக்கடுத்து தொடர் அமைக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து வந்து தொடரை படித்து விடையை கண்டறிக. நூலின் பயன் படித்தலின் கல்வியின் பயன் கற்றல் அந்த லைனை படித்து அது மேலே நம்ம கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து எந்த இது வந்து கரெக்டாகும்னு சொல்லி பார்க்குறது. அடுத்து எதிர்மறையாக மாற்றுங்க. மீளா துயர்னா மீளும் துயர், அருகில் அமர்கன்னா அதுக்கு எதிர்ச்சொல் மாதிரி தொலைவில் எழுதுக அது மாதிரி. அடுத்து தொழில் பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. அதை படிச்சுட்டு நமக்கு அதுக்கு எந்த இது கரெக்டாக வரும், புதையலா புதைத்தலா சுட்டலா சுடுதலா அந்த படிச்சுட்டு நம்ம எந்த இதில் எந்த டேஸில் எந்த இது கரெக்டாக வரும் அந்த மாதிரி எழுதுறது. அதுக்கடுத்து நேர்குற்றா அயற்குற்றா மாற்றுறது. அடுத்து வந்து தொடரை வந்து சொற்றொடராக மாற்றுறது, கலவை சொற்றொடராக மாற்றுறது அந்த மாதிரி கொஸ்டின். அடுத்து வந்து விடுபட்ட வண்ணங்களினுடைய எண்ணங்களை நிரப்புக அந்த மாதிரி சொற்களை நிரப்புக. அதே மாதிரி தான் எந்த இது வரும், பறவைக்கு மரம் வீடு, மனிதருக்கு அவை தரும் மர வீடு, கவிழும் அவையிலும் அந்த மாதிரி இருக்குதுல்ல, அதில் வந்து எந்த இதில் எது கரெக்டாகும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து நிறுத்த குறியீடு அது இருக்குது பார்த்திங்களா, அதை கூட கேட்கலாம். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொருத்தமான தொடர் அமைப்புக்கு ஒரு லைன் கொடுத்து ஒரு வாக்கியம் சொல் கொடுத்துட்டு அதுக்கு வாக்கியம் எழுத சொல்கிற மாதிரி. அடுத்து பிரித்து எழுதுக. நாற்று 4 + திணை அந்த மாதிரி பிரித்து எழுதுக கேட்கலாம். அடுத்து ஊர் பெயர்களோட மருவுக்கள் மருவு பெயர்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை கேட்கலாம். அதுக்கடுத்து வஞ்சிப்பாக்கு உரிய ஓசை தூங்கல் ஓசையாகும் அந்த கொஸ்டின். அடுத்து மரபு தொடருக்கான பொருள் கண்டறிக. கண்ணுங்கிறதுனா அதோட பொருள் என்ன அது மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பிரித்து எழுதுக. வரும் தாமரைனா 2ஆக பிரிக்கலாம். வரும் தாமரைக்கு ஒரு வருங்குட தாமரைக்கு ஒரு இதுவும் வருந்தா குற்ற தாமரைக்கும் ஒரு பொருள் வரும்ல, அதுக்குரிய தொடர் அமைக்க எழுதுறது. நான் எழுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணம் ஒன்றை தொடரை 2 தொடர்களாக்குக. அடுத்து ஊமையை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்கிறது. அடுத்து பொருத்தமான நிறுத்த குறியிடுதல். எங்கெங்க இடத்துல நம்ம புள்ளி வைக்கணும், மேலே இது போடுறது அது எல்லாமே எந்தெந்த இடத்துல வரும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கலைச்சொற்கள் படிச்சுக்கோங்க. கலைச்சொற்கள் கூட நமக்கு ஒரு 4 கலைச்சொற்கள் கேட்டு அதை கூட 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.